என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 29ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு மோசே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 7:20 முதல் 29 முடிய. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று மோசே நினைத்தான். அப்போஸ்தலர் 7:25. ஸ்தேவான் தன்னை குற்றம் சாட்டிய இஸ்ரவேலரிடம் தங்கள் முற்பிதாக்களுக்கு தேவன் காட்டிய தயவையும், ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றதையும் சொல்லுகிறான். இன்று முதல் சில நாட்கள் மோசே காலத்து செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். மோசேயின் கதை நமக்கு தெரியும் என்றாலும் ஸ்தேவானுடைய வார்த்தைகளில் யாத்திராகமத்தில் சொல்லப்படாத மோசேயின் சில உணர்வுகள் வெளிப்படுவதை உய்த்துணர முடிகிறது. பார்வோனின் அரண்மனையில் 40 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தான் ஒரு இஸ்ரவேலன் என்றும், எகிப்தில் இஸ்ரவேலர் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றும், தன்னுடைய கையினாலே தேவன் இஸ்ரவேலருக்கு இரட்சிப்பை தருவார் என்றும் அவன் உள்மனம் அவனுக்கு உரைத்திருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலரோ அதை அறியவில்லை. மோசேக்கு 40 வயதாயிருக்கும் போதே இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படியான வாஞ்சை உண்டாகிறது. அப்போதுதான் அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை கண்டு அவனுக்கு அநியாயம் செய்த எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இந்த நிகழ்வில் மோசேயின் 2 நல்ல பண்புகளை பார்க்கிறோம். தன் இனத்து மக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதைக் கண்டு அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்ற அவா இருந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் அநியாயமான முறையில் இல்லாமல் நியாயம் செய்யவே விழைகிறான். ஆனால் தேவனுடைய நினைவுகள் வேறு, அவருடைய வேலையும் வேறு. எனவே மோசே அந்த சமயத்தில் ஒன்றும் செய்யாமல் மீதியான் தேசத்திற்கு ஓடிப்போகிறான். இன்று இஸ்ரவேலரும் மோசேயின் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தியவன் யார் என்று ஒதுக்கி தள்ளுகிறார்கள். காலம் கனியும் முன்பதாகவே மோசே செயல்பட்டு விட்டான். தேவனுடைய உரிய வேளை வரும் முன் நாம் எத்தனை முயன்றாலும் பலனில்லை. மோசே சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தாலும் அவன் மனம் உரிய வகையில் பக்குவப்பட இன்னும் 40 ஆண்டுகள் தேவைப்பட்டன. நம் நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, நம் வழிகள் தேவனுடைய வழிகளும் அல்ல. நம் நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, நம் வழிகள் தேவனுடைய வழிகளும் அல்ல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் எந்தன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன் நினைவுகள் என் நினைவல்ல, உன் வழிகள் என் வழி அல்ல. உன் நினைவுகள் என் நினைவல்ல, உன் வழிகள் என் வழி அல்ல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் எந்தன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஜெபம். தேவனே, என் விருப்பங்கள் உம் விருப்பத்தோடு ஒன்றும் வரை என்னை பக்குவப்படுத்தும். ஆமேன்.